morning to everyone. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூனிட் 1ல பார்ட் 5. ஸோ பார்ட் 4 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதில் பார்ட் 1 வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ பார்ட் 4ல் நேற்று என்ன கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஓகே, ஒரு காம்பவுண்டுக்கு எம்பிரிக்கல் ஃபார்முலா எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நேற்று பார்த்தோம். சரியா? ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா எம்பிரிக்கல் ஃபார்முலாவை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா எதில் ஸ்டார்ட் பண்ணணும்? முதல்ல வந்து ஒரு சோர்ஸை வந்து ஓகே பியூரிஃபை பண்ணணும். ஸோ பியூரிஃபை பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஓகே அதை வந்து டிடெக்ட் பண்ணணும். பியூரிஃபை பண்ணி முடித்த உடனே அதை டிடெக்ட் பண்ணணும். ஸோ டிடெக்ட் பண்ணி முடித்த உடனே அதை எஸ்டிமேட் பண்ணணும். டிடெக்ட் பண்ணி முடித்த உடனே அதை எஸ்டிமேட் பண்ணணும். அந்த எஸ்டிமேட் பண்ண டேட்டாவை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், எம்பிரிக்கல் ஃபார்முலா ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ நேற்று பார்த்தா அதே எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம். ஸோ கார்பன் வந்து 40% இருக்குது, ஹைட்ரஜன் வந்து 6.6% இருக்குது, ஆக்சிஜன் வந்து 53.4% இருக்குது. ஓகே, ஸோ இந்த டேட்டா நம்மளுக்கு வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா கால்குலேட் பண்ணுறதுக்கு போதும். மாலிகுலர் ஃபார்முலா கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒன் மோர் டேட்டா வந்து ரிக்வயர். அதான் என்னது, மாலிகுலர் மாஸ். ஸோ மாலிகுலர் மாஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க 60 கிராம். இப்போ கொடுத்துருக்கிற டேட்டாவை நம்ம டேபிளர் பண்ணுறோம். இந்த டேபிளில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா சீரியல் நம்பர் இருக்கணும், எலிமெண்ட்டு, பர்சன்டேஜ் ஆஃப் எலிமெண்ட்டு, அட்டாமிக் மாஸு, ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸு, சிம்பிளஸ்ட் ரேஷியோ ஆஃப் மோல்ஸு, சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோ, இவ்வளவும் இருக்கணும். ஸோ கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அதனுடைய பர்சன்டேஜ் 40, 6.6, 53.4. ஸோ அட்டாமிக் மாஸ் வந்து 12, 1, 16. இப்போ இந்த ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸுங்கிறது வந்து என்ன அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் எலிமெண்ட்டை அட்டாமிக் மாஸ் வச்சு டிவைட் பண்ணுறோம். சரியா? ஸோ 40/12 3.3, 6.6/1 6.6, 53.4/16 3.3. ஸோ இந்த நம்பர் தான் என்னது, ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ கார்பனோட ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 3.3, ஹைட்ரஜனோட ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 6.6, ஆக்சிஜனோட ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 3.3. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிம்பிளஸ்ட் ரேஷியோ ஆஃப் மோல்ஸை கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது? இந்த ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸை அதனுடைய லோயஸ்ட் வேல்யூ வச்சு டிவைட் பண்ணுறோம். ஸோ இந்த மூணில் எது லோயஸ்ட் வேல்யூ? 3.3 வந்து லோயஸ்ட் வேல்யூ. அதனால் வந்து நம்ம ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கார்பனை அதனுடைய லோயஸ்ட் வேல்யூ என்னது 3.3. இப்போ நம்மளுக்கு 1 வருது. 6.6/3.3 2, 3.3/3.3 = 1. ஸோ இந்த 1 to 1 அப்படிங்கிறது வந்து சிம்பிளஸ்ட் ரேஷியோ ஆஃப் மோல்ஸ். சரியா? ஸோ இந்த சிம்பிளஸ்ட் ரேஷியோ ஆஃப் மோல்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஹோல் நம்பராக இருக்கிறதுனால நம்ம எந்த ப்ராசஸும் பண்ண வேண்டாம். ஸோ இந்த சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோ அதே நம்பரை நம்ம எழுதிடலாம். கார்பன் வந்து 1, ஹைட்ரஜன் வந்து 2, ஆக்சிஜன் வந்து 1. இப்போ நம்ம இதை வச்சு நம்ம எதை எழுதுறோம் அப்படின்னா எம்பிரிக்கல் ஃபார்முலா எழுதுறோம். ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா எப்படி எழுதணும்? ஓகே, அந்த சிம்பிளோட சப்ஸ்கிரிப்டில் வந்து அந்த சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோவை நம்ம எழுதுறோம். C1 H2O1. அப்படின்னா அந்த CH2O அப்படிங்கிறது என்னது, எம்பிரிக்கல் ஃபார்முலா ஆஃப் த கிவன் காம்பவுண்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா மாலிகுலர் ஃபார்முலா கால்குலேட் பண்ணணும். அதுக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்குறாங்க? மாலிகுலர் மாஸ் வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க 60 கிராம் அப்படின்னு. அடுத்தல வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் கால்குலேட் பண்ணணும், அது வந்து 30. ஸோ இந்த 30 வந்து எப்படி கால்குலேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா ஸோ கார்பன் வந்து 1 இருக்குது, ப்ளஸ் ஹைட்ரஜன் வந்து 2 இருக்குது, ப்ளஸ் ஆக்சிஜன் வந்து 1 இருக்குது. ஓகே, நான் கார்பனோட அட்டாமிக் மாஸ் வந்து 12, ஸோ 12 × 1, ப்ளஸ் ஹைட்ரஜன் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னா 2 இருக்குது, அதனுடைய அட்டாமிக் மாஸ் வந்து 1. சரியா? ஸோ 1 × 2. ஆக்சிஜன் வந்து 1 இருக்குது, ஸோ ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் வந்து 16, ஸோ 16 × 1. ஸோ இவ்வளோத்தையும் நம்ம ஆட் பண்ணியாச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் கிடைச்சிரும். இப்போ இந்த மாலிகுலர் மாஸ் எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் டேட்டாவை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ n = மாலிகுலர் மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட் பை எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ். ஸோ 60/30 = 2. ஸோ n அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா 2. ஓகே, ஸோ மாலிகுலர் ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா எம்பிரிக்கல் ஃபார்முலா × n. ஸோ இதுதான் நம்ம மாலிகுலர் ஃபார்முலான்னு சொல்கிறோம். ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா ஏற்கனவே கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிறோம். என்ன அப்படின்னா CH2O. எம்பிரிக்கல் ஃபார்முலா வந்து CH2O. சரியா? ஸோ n வேல்யூ வந்து 2. அப்படின்னா மாலிகுலர் ஃபார்முலா எவ்வளவு? C2H4O2. ஸோ இதான் வந்து என்னது
ஓகே, மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் த காம்பவுண்ட். நான் மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் த காம்பவுண்டை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஓகே, கொஸ்டினில் வந்து 2 டேட்டா கொடுத்துருக்கணும். ஒன்று வந்து என்ன அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் எலிமெண்ட் கொடுத்துருக்கணும், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா மாலிகுலர் மாஸ் டேட்டா கொடுத்துருக்கணும். சரியா, ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாக்கியோமெட்ரி. ஓகே, ஸோ ஸ்டாக்கியோமெட்ரி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா கெமிக்கல் சப்ஸ்டன்ஸோட நியூமரிக்கல் ரிலேஷன் இன் ஏ பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன். ஸோ இதை தான் நம்ம ஸ்டாக்கியோமெட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஸ்டாக்கியோமெட்ரி அப்படிங்கிறது வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா பேலன்ஸ்டு சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. சரியா, ஸோ ஸ்டாக்கியோமெட்ரி gives the numerical relation between chemical quantities in a balanced chemical equation. ஓகே, ஸோ இந்த ஸ்டாக்கியோமெட்ரிக்கு எதுக்காண்டி தேவைப்படுது அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா ஒரு காம்பவுண்டோட ப்ரிப்பரேஷனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா கார்பன் ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இது ஒரு ரியாக்ஷன். இப்போ இந்த ரியாக்ஷனை வந்து என்ன அப்படின்னா குவான்டிடேட்டிவாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா வெறும் சென்டென்ஸை வச்சு நம்ம வந்து குவான்டிடேட்டிவாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சரியா, அப்படின்னா ஒரு ரியாக்ஷனை வந்து குவான்டிடேட்டிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா ஸ்டாக்கியோமெட்ரிக் கான்செப்ட் வந்து தேவைப்படுது. ஸ்டாக்கியோமெட்ரிக் கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், சேஞ்சஸை வந்து குவான்டிடேட்டிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ கார்பன் ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது ஒரு சேஞ்சஸ். சரியா, ஸோ சேஞ்சஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படிங்கிறது வந்து சேஞ்சஸ் தான். இப்போ நம்ம காலையில் வந்து ஃபுட் எடுக்கிறோம், அது 4 ஹவர்ஸில் என்ன ஆகுது அப்படின்னா டைஜஸ்ட் ஆகிடும். அப்படின்னா டைஜஸ்ட் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளுடைய பாடியில் வந்து என்ன அப்படின்னா நம்ம என்ன சாப்பிட்டோமோ அது பயாலஜிக்கலாக வந்து சேஞ்சஸ் ஆகுது. ஸோ அதுதான் நம்ம வந்து பயோ ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அதில் வந்து 2 டேர்ம் யூஸ் பண்ணுறோம். என்ன அப்படின்னா ரியாக்டன்ட், ப்ராடக்ட். சரியா, ஸோ ரியாக்டன்ட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா சேஞ்சஸ்க்கு முன்னால் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸுக்கு பேர் ரியாக்டன்ட், சேஞ்சஸ்க்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டன்ஸுக்கு பேர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா கார்பன் ஆக்சிஜன் வந்து ரியாக்டன்ட். ஸோ சேஞ்சஸ் ஆனதுக்கப்புறம் அதே கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை நம்ம வந்து கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் ரியாக்ட்ஸ் வித் குளோரின் கிவ்ஸ் ஹைட்ரஜன் குளோரைடு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம வந்து குவான்டிடேட்டிவாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அதனால் அதை ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு மாற்றுறோம். ஸோ ஹைட்ரஜன் ரியாக்ட்ஸ் வித் குளோரின் H2 + Cl2 இது ரியாக்டன்ட். ஸோ என்ன ஃபார்ம் ஆகுது, ஹைட்ரஜன் குளோரைடு HCl ஃபார்ம் ஆகுது. சரியா, அடுத்தது வந்து என்ன அப்படின்னா இதை வந்து பேலன்ஸ்டு ஃபார்மேட்டில் எழுதுகிறோம். சரியா, ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா பேலன்ஸ்டு ஈக்குவேஷனை தான் நம்ம ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, ஸோ அதாவது என்ன அப்படின்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். சரியா, ஸோ எவ்வளவு ரியாக்டன்ட் இருக்கோ த சேம் குவான்டிட்டி ஆஃப் ரியாக்டன்ட் தான் எதாக மாறுது, ப்ராடக்டாக மாறுது. சரியா, 10 கிராம் எடுத்தோம் அப்படின்னா ப்ராடக்ட்டும் 10 கிராம் தான். சரியா, ஸோ அந்த 10 கிராம் வந்து மிக்சராக இருக்கலாம், இல்லை அப்படின்னா 2 சப்ஸ்டன்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா மோர் தேன் 2 சப்ஸ்டன்ஸாக இருக்கலாம். ஆனால் ஓவராலாக ரியாக்டண்டோட மாஸ் வந்து 10 கிராம் அப்படின்னா ப்ராடக்டோட மாஸும் ஓகே 10 கிராம் தான். சரியா, அதனால அங்கே வந்து ஸ்டாக்கியோமெட்ரிக் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ரியாக்டன் ப்ராடக்டோட குவான்டிடேட்டிவ் எக்ஸ்பிளனேஷனை வந்து எதனுடைய ஹெல்ப்பில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன் பேசிஸில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இங்கே வந்து கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு. இது வந்து பேலன்ஸ்டு. ஏன் அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா 1 mole ஆஃப் கார்பன் வந்து ரியாக்ட்ஸ் வித் 1 mole ஆஃப் ஆக்சிஜன் கிவ்ஸ் 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, ஸோ இது வந்து என்ன அப்படின்னா குவான்டிடேட்டிவாக ரியாக்டன்ட்டும் ப்ராடக்ட்டும் வந்து ஈக்குவல் அப்படிங்கிறத காட்டுது. அதனால இது வந்து பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் சொல்கிறோம். இல்லை அப்படின்னா இதை ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை சிம்பிளைஸ் பண்ணுறோம். சிம்பிளைஸ் பண்ணியாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ்டு ஆயிருமான்னு பார்த்தாச்சு அப்படின்னா சில ரியாக்ஷன் தான் வந்து ஓகே பேலன்ஸ்டு ஃபார்மேட்டில் இருக்கும். சரியா, சில இது பேலன்ஸ்டு ஃபார்மேட்டில் இருக்காது. சரியா, ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் ரியாக்ட்ஸ் வித் குளோரின் கிவ்ஸ் ஹைட்ரஜன் குளோரைடு. இது வந்து பேலன்ஸ்டு ஈக்குவேஷனா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் கிடையாது. ஸோ நம்ம தான் அதை வந்து பேலன்ஸ் பண்ணணும். ஸோ இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே 1 ஹைட்ரஜன் தான் இருக்குது. அதனால் ஓகே 2 வச்சு மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் அப்படின்னு நிறைய மெத்தட் இருக்குது. ஏதாவது ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறோம்.
ஓகே. ஸோ ஒரு பேலன்ஸ்டு ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷனை நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா குவான்டிடேட்டிவ் எக்ஸ்பிளனேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எதனுடைய ஹெல்ப்ல, மோல் கான்செப்டோட ஹெல்ப்ல வந்து நம்ம குவான்டிடேட்டிவா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்டாக்கியோமெட்ரிக் கால்குலேஷன். ஸோ ஸ்டாக்கியோமெட்ரிக் கால்குலேஷன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஸ்டாக்கியோமெட்ரிக் கான்செப்டையும் ஒரு மோல் கான்செப்டையும் மெர்ஜ் பண்றோம். ஸ்டாக்கியோமெட்ரிக் கான்செப்ட்னா என்ன அப்படின்னா ரியாக்டன்ட் ப்ராடக்டை வந்து குவான்டிடேட்டிவா சொல்லக்கூடியதான் என்னது ஸ்டாக்கியோமெட்ரிக் கான்செப்ட் அப்படிங்கிறது. சரியா? அதை வந்து எதனுடைய யூனிட்ல வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படின்னா மோல் அப்படிங்கிற யூனிட்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். ஸோ ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் மோல் அப்படிங்கிறது வந்து ஒரு எஸ்ஐ யூனிட் அப்படிங்கிறது தெரியும். ஸோ எப்படி வந்து கிலோகிராம், லிட்டர் அப்படிங்கிற யூனிட்டோ அதே மாதிரி தான் மோல் அப்படிங்கிறது வந்து ஒரு எஸ்ஐ யூனிட்டு. அந்த யூனிட்டை யூஸ் பண்ணி ஓகே ஒரு ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷனை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். ஸ்டாக்கியோமெட்ரி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா குவான்டிடேட்டிவ் ரிலேஷன் பிட்வீன் ரியாக்டன்ட் ப்ராடக்ட் இன் பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் இன் மோல்ஸ். ஸோ இதுதான் ஸ்டாக்கியோமெட்ரி அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த குவான்டிட்டி ஆஃப் ரியாக்டன்ட் ப்ராடக்ட் வந்து கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் மோல்ஸ் ஆர் இன் டர்ம் ஆஃப் மாஸ் யூனிட் ஆர் ஆஸ் எ வால்யூம். ஸோ தீஸ் 3 யூனிட்ஸ் ஆர் இன்டர்கன்வெர்டபிள். அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா அதை வந்து மாஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், இல்லை நம்பர் ஆஃப் மோல்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா வால்யூம்ல எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். சரியா? இப்போ வந்து மாஸை வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸா மாற்றணும் அப்படின்னா எதை வச்சு டிவைட் பண்றோம்? மோலார் மாஸை வச்சு டிவைட் பண்றோம். ஓகே, நம்பர் ஆஃப் மோல்ஸை வால்யூமா மாற்றணும் அப்படின்னா எதை வச்சு மல்டிப்ளை பண்றோம்? 22.4 லிட்டரை வச்சு மல்டிப்ளை பண்றோம். சரியா? அதே மாதிரி வால்யூமா நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்னா எதை வச்சு டிவைட் பண்றோம்? 22.4 லிட்டர் வச்சு டிவைட் பண்றோம். ஓகே, நம்பர் ஆஃப் மோல்ஸை மாஸா மாற்றணும் அப்படின்னா எதை வச்சு மல்டிப்ளை பண்றோம்? மோலார் மாஸை வச்சு மல்டிப்ளை பண்றோம். அப்படின்னா இங்க வந்து குவான்டிடேட்டிவா நம்ம என்ன கான்செப்டை யூஸ் பண்றோம் அப்படின்னா மோல் கான்செப்டை யூஸ் பண்றோம். ஸோ அந்த மோலை வந்து என்ன அப்படின்னா நம்ம மாஸாவும் மாத்திக்கலாம், நம்பராகவும் மாத்திக்கலாம், ஓகே வால்யூமாவும் மாத்திக்கலாம். ஸோ நம்பரா மாற்றணும் அப்படின்னா 1 மோல் அப்படிங்கிறது வந்து 6.022 × 10⁻23 பார்ட்டிக்கிள். அது வந்து ஆட்டமா இருக்கலாம், மாலிகுலா இருக்கலாம், இல்லைன்னா அயான்ஸா இருக்கலாம். சரியா? அடுத்தால மோல் 1 மோல் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா அது வந்து மோலார் மாஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்தால 1 மோலோட வால்யூம் அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா அதான் மோலார் வால்யூம் சொல்றோம். ஸோ இந்த ஸ்டாக்கியோமெட்ரிக் கால்குலேஷனுக்கு வந்து நம்ம எதை யூஸ் பண்றோம்? இந்த மோல் கான்செப்டை யூஸ் பண்ணி தான் ரியாக்டன் அண்ட் ப்ராடக்டை வந்து ஓகே குவான்டிடேட்டிவா நம்ம ரிலேட் பண்றோம். இப்போ வந்து ஒரு சேஞ்சஸ் இருக்குது. என்ன சேஞ்சஸ்? ஓகே, மீத்தேன் வந்து ஓகே ஆக்சிஜன்ல பர்ன் ஆகுது. மீத்தேன் வந்து ஆக்சிஜன்ல பர்ன் ஆகுது. ஓகே, கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் ஃபார்ம் ஆகுது. இதுல வந்து என்ன அப்படின்னா மீத்தேன் ஆக்சிஜன் வந்து ஓகே ரியாக்டன்ட்னு சொல்றோம், கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் அப்படிங்கிறது வந்து ப்ராடக்ட்னு சொல்றோம். இப்போ இந்த சேஞ்சஸை வந்து நம்ம வந்து சிம்பிளைஸ் பண்ணாம வச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாது? குவான்டிடேட்டிவா அந்த சேஞ்சஸை நம்ம வந்து டிஃபைன் பண்ண முடியாது. அதனால நம்ம சிம்பிள் யூஸ் பண்றோம். அப்படி சிம்பிள் யூஸ் பண்ணியாச்சு அப்படின்னா CH4 + O2 gives CO2 + H2O. CH4 + O2 gives CO2 + H2O. ஸோ இது ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷனா? இல்லை, இது வந்து நாட் ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன். ஸோ ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷனா என்னது? பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். அதாவது ரியாக்டண்டோட குவான்டிட்டியும் ப்ராடக்டோட குவான்டிட்டியும் நம்மளுக்கு சேமா இருந்தால் தான் அதை ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன் சொல்றோம். ஆனால் இது வந்து அன்பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். இதை நம்ம ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்லையோ வேற ரிடாக்ஸ் மெத்தட்லையோ என்ன பண்றோம் அப்படின்னா பேலன்ஸ் பண்றோம். அப்படி பேலன்ஸ்டு ஈக்குவேஷனை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கிறோம். என்னது? CH4 + 2O2 gives CO2 + 2H2O அப்படின்னு நம்ம ஓகே பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் வந்து இங்க கொடுத்துருக்குறாங்க. சரியா? ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா இந்த சேஞ்சஸ் டேர்ம் ஆஃப் குவான்டிட்டியில நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன குவான்டிட்டிலாம் யூஸ் பண்ணலாம்னு பாரு. முதல்ல வந்து ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ங்கிறது என்ன அப்படின்னா இதுல இந்த 2 1 1 2 அப்படின்னு இருக்கு பத்தியா? அதாவது மீத்தேன் வந்து 1, ஆக்சிஜன் வந்து 2,
ரியாக்டன்ட் சைடில். ப்ராடக்ட் சைடில் பார்த்தா அப்படின்னா CO2 வந்து 1, ஓகே, H2O வந்து 2. சரியா, இது ப்ராடக்ட் சைடில். இது வந்து ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது மோல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா 1 mole of methane reacts with 2 moles of oxygen which gives 1 mole of carbon dioxide and 2 moles of water. ஓகே, அதே சேஞ்சஸை வந்து எதில் சொல்கிறோம் அப்படின்னா மோல் ரிலேஷன்ஷிப்பில் சொல்கிறோம். ஸோ முதல்ல என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்பரில் சொல்கிறோம். ஓகே, ரியாக்டண்டோட நம்பர், ப்ராடக்டோட நம்பரில் சொல்கிறோம். ரெண்டாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னா மோல் ரிலேஷன்ஷிப்பில் சொல்கிறோம். மூணாவது வந்து என்ன அப்படின்னா மாஸ் ரிலேஷன்ஷிப். மாஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா 1 mole equal to மாஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா 1 mole ஆஃப் ஓகே மீத்தேனோட மாஸ் எவ்வளவுன்னு பார்த்தாச்சுன்னா 16 கிராம். அதே மாதிரி 2 moles ஆஃப் ஆக்சிஜனோட மாஸ் எவ்வளவு அப்படின்னா 64 கிராம். ஓகே, 32 அப்படிங்கிறது வந்து 1 மோலுக்கு, 64 அப்படிங்கிறது வந்து 2 மோலுக்கு. சரியா, அதே மாதிரி வந்து 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடோட மாஸ் எவ்வளவு அப்படின்னா 44 கிராம். அதே மாதிரி வந்து 2 moles ஆஃப் வாட்டரோட மாஸ் எவ்வளவு அப்படின்னா 36 கிராம். 18 கிராம்ங்கிறது 1 மோலு, 2 மோல்ஸ்க்கு வந்து 36 கிராம். அப்படின்னா அதே கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை இன் டேர்ம் ஆஃப் மாஸ் ரிலேஷன்ஷிப்பில் சொல்லணும் அப்படின்னா மோல் கான்செப்டை நம்ம எதுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம்? மாஸ் கான்செப்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த மோலை வந்து மாஸாக மாற்ற முடியும், ஆனால் டைரெக்டாக வந்து CH4 அப்படிங்கிறத நம்ம மாஸாக மாற்ற முடியாது. சரியா, ஸோ அந்த சிம்பிளை நம்ம டைரெக்டாக வந்து மாஸாக மாற்ற முடியாது. அந்த சிம்பிளை வந்து மோல் கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? மாஸாக மாற்ற முடியும். சரியா, ரைட்டு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தாச்சு அப்படின்னா மாஸ் ஆஃப் ரியாக்டன்ட். சரியா, ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸை வந்து நம்ம ஓகே இன் டேர்ம் ஆஃப் மாஸில் சொன்னதை திருப்பி அதே மாதிரி இங்கே சொல்கிறோம். இங்கே வந்து சாலிட் சப்ஸ்டன்ஸை வந்து ஓகே மாஸாக சொல்லிக்கலாம், இல்லை அப்படின்னா கேசியஸ் சப்ஸ்டன்ஸை வந்து ஓகே வால்யூமாக சொல்லிக்கலாம். ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா ரியாக்டண்ட்டை வந்து மாஸ் டேர்ம்லையும் ப்ராடக்டை வந்து வால்யூம் டேர்ம்லையும் சொல்கிறோம். இதை மாஸ் வால்யூம் ரிலேஷன். ஸோ முதல்ல சொன்னது வந்து மோல் ரிலேஷன், ரெண்டாவது வந்து மாஸ் ரிலேஷன், மூணாவது வந்து என்ன அப்படின்னா மாஸ் வால்யூம் ரிலேஷன். அதாவது 16 கிராம் ஆஃப் மீத்தேன் வந்து ரியாக்ட்ஸ் வித் 64 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் gives 22.4 liter of carbon dioxide, 44.8 liter of water அப்படின்னு மாஸ் வால்யூம் ரிலேஷன்ஷிப்ல சொல்றோம். ஃபோர்த் ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்த்தாச்சு அப்படின்னா வால்யூம் ரிலேஷன். ஓகே, அதாவது 22.4 liter of methane reacts with the 44.8 liter of oxygen gives 22.4 liter of carbon dioxide, 44.8 liter of water. அப்படின்னா ஒரு சேஞ்சஸ் நடக்குது, அந்த சேஞ்சஸை நம்ம சிம்பாலிக்காக எழுதுறோம். எழுதுனதுக்கு அப்புறம் அதை வந்து ஈக்குவேட் பண்ணுறோம், ரியாக்டன்ட் சைடும் ப்ராடக்ட் சைடும் ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ ஈக்குவேட் பண்ண ஈக்குவேஷனுக்கு பேர் தான் ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன் சொல்கிறோம். அந்த ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷனை முதல்ல நம்பரில் மட்டும் சொல்கிறோம், யூனிட் எதுவுமே இல்லாமல் நம்பரில் மட்டும் சொல்கிறோம். ஓகே, 1 மீத்தேனு, 2 ஆக்சிஜன், 1 கார்பன் டை ஆக்சைடு, 1 வாட்டர் அப்படின்னு நம்பரில் மட்டும் சொல்கிறோம். அதுக்கப்புறம் 4 ரிலேஷன் யூஸ் பண்ணுறோம். இந்த சேஞ்சஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு 4 ரிலேஷன் யூஸ் பண்ணுறோம். மோல் அப்படிங்கிறது மோல்ங்கிறது வந்து ரியாக்டன்ட்டுக்கு, இன்னொரு மோல் வந்து ப்ராடக்ட்டுக்கு. சரியா, மோல் ரிலேஷன், அடுத்தல மாஸ் ரிலேஷன், அடுத்தல மாஸ் வால்யூம் ரிலேஷன், அடுத்தல வால்யூம் ரிலேஷன். ஓகே, ஸோ இந்த எல்லா ரிலேஷன்ஷிப்புமே வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் ப்ராப்ளத்துக்கும் தேவைப்படும். சரியா, ஸோ ஒரு ப்ராப்ளத்தை வந்து என்ன அப்படின்னா ஒரே கான்செப்டை வச்சு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதனால வந்து என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் மெத்தடில் நம்ம ஓகே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து என்ன அப்படின்னா மொத்தம் 5 ப்ராப்ளம் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இந்த ஸ்டாக்கியோமெட்ரிக் கால்குலேஷனுக்கு வந்து மொத்தம் 5 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. சரியா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தா அப்படின்னா ஹவு மெனி மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் ரிக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் 10 moles ஆஃப் அமோனியா. சரியா, இது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டை நம்ம டைரக்டாக என்ன பண்ண முடியாது, ஓகே ஹேண்டில் பண்ண முடியாது. குவான்டிடேட்டிவாக நம்ம ஸ்டேட்மெண்ட்டை வந்து குவான்டிடேட்டிவாக நம்ம ஓகே சால்வ் பண்ண முடியாது. சரியா, அதுக்கு தான் நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டாக்கியோமெட்ரிக் கான்செப்டையும் மோல் அப்படிங்கிற கான்செப்டையும் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷனுக்கு நம்மளுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா
ஓகே ஃபார்முலா சிம்பிள் தேவைப்படுது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு மாற்றுறோம். ஸோ N2 + 3H2 gives 2NH3. இப்போ இதை வந்து என்ன அப்படின்னா குவான்டிடேட்டிவாக ஈஸியாக என்ன பண்ண முடியும், எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இதில் இந்த ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன்லேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா 2 moles ஆஃப் அமோனியாவை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஓகே எவ்வளோ மோல் வந்து ஹைட்ரஜன் யூஸ் ஆகிருக்குது, 3 moles ஆஃப் ஹைட்ரஜன் யூஸ் ஆகிருக்குது. சரியா? ஸோ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கிறாங்க, 10 moles ஆஃப் அமோனியாவை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹவு மெனி moles ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்படின்னா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுறோம், ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷனையும் மோல் கான்செப்டையும் யூஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா 10 moles ஆஃப் அமோனியாவை ஓகே ஃபார்ம் பண்ணதுக்கு எவ்வளவு ஹைட்ரஜன் தேவை அப்படின்னா 10 × 3/2. ஓகே ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணியாச்சு அப்படின்னா 5. ஸோ 5 × 3 எவ்வளவு 15. நான் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்குறேன், ஈக்குவேஷன்லேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, 2 moles ஆஃப் அமோனியாவை எதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ஃப்ரம் 3 moles ஆஃப் ஹைட்ரஜன். அப்படின்னா 10 moles ஆஃப் அமோனியாவை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரம் 15 moles ஆஃப் ஹைட்ரஜன். ஓகே ஸோ இந்த ப்ராப்ளத்தை நம்ம ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஹேண்டில் பண்ணிடலாம். ஸோ எப்போ வந்து அது பாசிபிளாக இருக்குது அப்படின்னா ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷனும் மோல் கான்செப்டும் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ப்ராப்ளத்தை நம்மளால் என்ன பண்ண முடியுது, சால்வ் பண்ண முடியுது. ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாரு. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா செகண்ட் ப்ராப்ளம். Calculate the amount of water produced by the combustion of 32 gram of methane. Okay, so methane வந்து combustion பண்றோம். So combustion என்னது, reaction with oxygen combustion அப்படின்னு சொல்றோம். So combustion அப்படிங்கிறது வந்து reaction with oxygen தான் combustion அப்படின்னு சொல்றோம். அப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா கார்பன் டை ஆக்சைடு அண்டு வாட்டர் ஃபார்ம் ஆகுது. ஸோ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா 32 கிராம் ஆஃப் மீத்தேன் வந்து கம்பஷன் ஆகிறப்போ எவ்வளவு வாட்டர் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற கொஸ்டினை சால்வ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல என்ன தெரியணும், ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன் தெரியணும். ஸோ ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன் வந்து கொஸ்டினில் கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் அதை ஃப்ரேம் பண்ணணும். ஸோ CH4 + 2O2 gives CO2 + H2O. இதான் வந்து என்னது ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுறோம்னா மோல் கான்செப்டை யூஸ் பண்ணுறோம். அதாவது என்ன அப்படின்னா 1 mole ஆஃப் மீத்தேன் வந்து கம்பஷன் ஆகிறப்ப நம்மளுக்கு 2 moles ஆஃப் ஓகே வாட்டர் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா மோல் கான்செப்ட். சரியா? மோல் ரிலேஷன் 1 mole ஓகே மீத்தேன் வந்து கம்பஷன் ஆகிறப்ப எவ்வளவு ஃபார்ம் ஆகுது, ஓகே 2 mole வாட்டர் ஃபார்ம் ஆகுது. ஆனால் கொஸ்டினில் வந்து மோல் கொடுத்துருக்குறாங்க இல்லை, கொஸ்டினில் வந்து மாஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. சரியா? அதனால நம்மளுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா மாஸ் ரிலேஷன்ஷிப் தான் தேவைப்படுது. அப்படின்னா மாஸ் ரிலேஷன்ஷிப்க்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மோலை வந்து மாஸாக மாற்றணும். சரியா? 1 mole ஆஃப் மீத்தேன் அப்படிங்கிறது வந்து மாலிகுலர் மாஸ் எவ்வளவு 16 கிராம். ஓகே, அடுத்தால வாட்டர் வந்து 18 கிராம், 2 moles அப்படிங்கிறதுனால அது வந்து என்னது 36 கிராம். ஸோ இப்போ நம்ம எதை மாற்றியாச்சு அப்படின்னா மாஸ் ரிலேஷன்ஷிப்பாக மாற்றியாச்சு. ஸோ ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன்லேருந்து மோல் ரிலேஷன் முதல்ல எழுதணும், அதுக்கப்புறம் அதை மாஸ் ரிலேஷன்ஷிப்பாக மாற்றியாச்சு. சரியா? ஸோ எப்படி மாலிகுலர் மாஸ் கால்குலேட் பண்ணுறங்கிற ப்ரொசீஜர்னா நம்ம ப்ரீவியஸாகவே பார்த்தாச்சு. சரியா? ஸோ நம்ம வந்து என்ன அப்படின்னா குளுக்கோஸ் வச்சு பார்த்துருக்குறோம், ஹைட்ரஜன் வச்சு பார்த்துருக்குறோம். சரியா? ஆனால் அதே எக்ஸாம்பிள் வந்து இங்கே யூஸ் பண்ண முடியாது. இங்கே என்ன சப்ஸ்டன்ஸோ அந்த சப்ஸ்டன்ஸுக்கு நம்ம மாலிகுலர் மாஸ் கால்குலேட் பண்ணணும். மாலிகுலர் மாஸுக்கு நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், அட்டாமிக் மாஸ் தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஸோ இதனால தான் சொன்னேன் ஃபஸ்ட்டு 30 எலிமெண்ட்ஸுக்கு நம்மளுக்கு அட்டாமிக் மாஸ் தெரிஞ்சாதான் நம்ம நிறைய இதுக்கு வந்து அதை யூஸ் பண்ண முடியும். அதனால 16 கிராம் மீத்தேன் கம்பஷன் ஆகிறப்போ 36 கிராம் வந்து வாட்டர் ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க 32 கிராம் மீத்தேன் கொடுத்துருக்குறாங்க. சரியா? அப்படின்னா 32 கிராம் மீத்தேன் கம்பஷன் ஆகிறப்போ எவ்வளவு வாட்டர் ஃபார்ம் ஆகும், ஓகே 32 × 36/16. அப்படின்னா இதை கேன்சல் பண்ணியாச்சு அப்படின்னா 2. ஸோ 2 × 36 எவ்வளவு 72. அப்படின்னா 32 கிராம் ஆஃப் மீத்தேன்
கம்போஷன் ஆகிறப்போ எவ்வளோ வாட்டர் ஃபார்ம் ஆகுது? 72 கிராம் ஆஃப் வாட்டர் வந்து ஃபார்ம் ஆகுது. இது ரெண்டாவது ப்ராப்ளம். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா மூணாவது ப்ராப்ளம். ஸோ மூணாவது ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தாச்சு அப்படின்னா, how much volume of carbon dioxide is produced when 50 gram of calcium carbonate is heated completely under standard condition. Okay, so இங்க என்ன கேட்டிருக்கிறாங்க, how much volume of carbon dioxide is produced when 50 gram of calcium carbonate is heated completely under standard condition. Okay, ஸோ மாஸ் கொடுத்துருக்குறாங்க, வால்யூம் கேட்டிருக்கிறாங்க. அப்படின்னா இங்கே வந்து நம்மளுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா மாஸ் வால்யூம் ரிலேஷன்ஷிப் தான் தேவைப்படுது. ஸோ இதுக்கு முந்தின ப்ராப்ளத்துல எல்லாம் வந்து என்ன அப்படின்னா மாஸ் ரிலேஷன்ஷிப் தேவைப்பட்டுச்சு. ஆனால் இந்த ப்ராப்ளத்தில் வந்து மாஸ் வால்யூம் ரிலேஷன்ஷிப் தேவைப்படுது. அதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன் எழுதிக்கிடுதோம். ஸோ திஸ் இஸ் த ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா மோல் கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். சரியா? அதாவது என்ன அப்படின்னா 1 மோல் கால்சியம் கார்பனேட் வந்து எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணுது? ஓகே, 1 மோல் கார்பன் டை ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இது வந்து என்னது? 1 மோல் கால்சியம் கார்பனேட் கேஸ் 1 மோல் கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, அடுத்தல 100 கிராம் கேஸ் 44 கிராம், தட் ஆல்சோ கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா வால்யூம். ஸோ வால்யூமுக்கு இங்கே வந்து என்ன எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா 22.7. ஸோ 22.7 லிட்டர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா அட் எஸ்டிபி 1 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஆக்குபைஸ் த வால்யூம் ஆஃப் 22.7 அப்படிங்கிறத எடுக்கிறோம். சரியா? ஸோ 100 கிராம் வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுது? ஓகே, 22.7 லிட்டர். அப்படின்னா 50 கிராம் எவ்வளவு? 50 கிராமுக்கு வந்து 22.7 into 50 by 100. ஸோ கேன்சல் பண்ணுறோம். 2 திருப்பி கேன்சல் பண்ணுறோம். 11.35 லிட்டர். ஓகே, ஸோ 11.35 லிட்டர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து என்ன ஆகுது? ப்ரொடியூஸ் ஆகுது. எதுலேருந்து? ஓகே, 50 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட்ல இருந்து. சரியா? ஸோ ரிமைனிங் ப்ராப்ளத்தை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. Thank you students. I hope you understand the concept. Keep learning. Stay reactive.